ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் 9th சாப்டர் பார்ட் 3 ப்ரோட்டீன். ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட்ஸ். தே ஆர் லைனர் செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் லிங்க்டு பை அ பெப்டைட் பாண்ட். ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்டோட செயின் ஃபார்ம். ப்ரோட்டீன் வந்து செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் லிங்க்டு பை பெப்டைட் பாயிண்டால் இணைக்கப்பட்டிருக்கும். As there are 20 type of amino acids, example alanine, cysteine, proline, tryptophan, lysine, etc. Each protein is a polymer of amino acids. A protein is a heteropolymer and not a homopolymer. Okay, a homopolymer has only one type of monomer repeating n number of times. Homopolymer na ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கும், அது வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், அதுதான் homopolymer. ஹெட்டிரோபாலிமர்னா நிறைய யூனிட்ஸ் இருக்கும். Certain amino acids are essential for our health and they have to be supplied through our diet. நிறைய அமினோ ஆசிட்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப எசென்சியல். அது வந்து நம்ம சாப்பிட்ற டயட் மூலமாக கிடைக்குது. ஹென்ஸ் dietary proteins are the source of essential amino acid. dietary protein தான் essential amino acidோட சோர்ஸு. ஸோ essential amino acids we will take through our diet or food. Non-essential amino acids which our body can make. essential amino acids வந்து நம்ம சாப்பிட்ற டயட் மூலமாக தான் எடுத்துக்க முடியும். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் நம்ம பாடியே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ப்ரோட்டீன் கேரி அவுட் மெனி ஃபங்க்ஷன்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம். ப்ரோட்டீன் வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸை செய்யுது லிவிங் ஆர்கானிசத்தில். Some transport nutrition across a cell membrane, some fight infections organism, some are hormones, some are enzyme. என்சைமாக இருக்கும், ஹார்மோனாக இருக்கும், இன்ஃபெக்ஷனை எதிர்த்து ஃபைட் பண்ணும், சம் நியூட்ரிஷன்ஸு கொடுக்கும், இதெல்லாம் மாதிரியே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரோட்டீன் இங்கே ஃபங்க்ஷன்ஸு, கொலேஜன் வந்து இன்ட்ராசெல்லுலார் கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ், ட்ரிப்சின் வந்து என்சைம், இன்சுலின் வந்து ஹார்மோன், ஆன்டிபாடிக்கு வந்து ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட். ஆன்டிபாடி ஃபைட் இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட். ரிசெப்டார் வந்து சென்சரி ரிசெப்டார், ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, ஹார்மோனு அந்த மாதிரி. GLUT4 வந்து எனாபிள்ஸ் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் இன்டு செல். ஓகே, கொலஜன் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் இன் த அனிமல் வேர்ல்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அனிமல் வேர்ல்டு. அனிமல் வேர்ல்டுன்னு கேட்டால் கொலேஜன். ஹோல் ஆஃப் பயோஸ்பர்னா ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் இன் த ஹோல் ஆஃப் தி பயோஸ்பர். ஓகே, தென் பாலிசாக்கரைட். தி ஆசிட் இன்சாலுபிள் pellets has polysaccharide as another class of macromolecules. இது வந்து another class of macromolecules தான் polysaccharide. Polysaccharides are long chain of sugar. உங்கள் ப்ரோட்டீன் வந்து லாங் செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், இது வந்து லாங் செயின் ஆஃப் சுகர்ஸ். தே ஆர் த்ரெட்ஸ் கண்டெய்னிங் டிஃப்ரெண்ட் மேனோசாக்கரைட்ஸ் அஸ் பில்டிங் பிளாக். லிட்டர்லி ஏ காட்டன் த்ரெட், காட்டன் மாதிரியான த்ரெட் இருக்கும். இது மோனோசாக்கரைட்ஸ், டிஃப்ரெண்ட் மோனோசாக்கரைட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுலோஸ் இஸ் எ பாலிமெரிக் பாலிசாக்கரைட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ், தட் இஸ் குளுக்கோஸ். குளுக்கோஸ் வந்து செல்லுலோஸ் தான். செல்லுலோஸ் இஸ் எ பாலிமெரிக் பாலிசாக்கரைடு. ஓகே, செல்லுலோஸ் இஸ் எ ஹோமோபாலிமர். ஏன்னா ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கும், முன்னாடியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அதனால் ஹோமோபாலிமர். ஸ்டார்ச் இஸ் எ வேரியண்ட் ஆஃப் திஸ் பட் ப்ரெசன்ட் அஸ் எ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி இன் பிளான்ட் டிஷ்யூ. ஸ்டார்ச் தான் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ. அனிமல்ஸ் ஹேவ் அனதர் வேரியன்ட்ஸ் கால்டு கிளைக்கோஜன். அனிமல்ஸில் வந்து கிளைக்கோஜன் தான் ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி. இன் பிளான்ட்டில் வந்து ஸ்டார்ச். யூனிலின் இஸ் எ பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஓகே, தென் இன் பாலிசாக்கரைட் செயின் சேஸ் கிளைக்கோஜன், ரைட் ஹேண்ட் இஸ் கால்டு தி ரெடியூசிங் எண்ட். ரைட் சைடில் உள்ளது எல்லாமே ரெடியூசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் எண்டு. லெஃப்ட் ஹேண்ட் இஸ் கால்டு தி நான் ரெடியூசிங் எண்ட். லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து non-reducing end. Okay, it has branches as shown in the form of cartoon.
இதில் வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி. Starch form helical secondary structures. In fact, starch can hold I2 molecules in the helical portion. The starch I2 is a blue in color. ஸ்டார்ச்சால் அயோடினை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஸ்டார்ச் I2. ஸ்டார்ச் I2 வந்து ப்ளூ கலராக இருக்கும். Cellulose does not contain complex helix and hence cannot hold I2. செல்லுலோஸில் வந்து ஹெலிக்கல் போர்ஷனும் கிடையாது, அதனால் இது வந்து I2 வந்து ஹோல்டு பண்ண முடியாது. ஸ்டார்ச்சில் வந்து இருக்கும். ஓகே, plant cell walls are made up of cellulose. They are more complex polysaccharide in nature. அது வந்து காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைடாக இருக்கும். They have a building blocks, amino sugars and chemically modified sugars, that is glucosamine, N-acetyl galactosamine. Paper made from plant pulp and cotton fiber is a cellulosic. பேப்பர் மேட் பண்ணுற பிளான்ட் பல்ப்பு காட்டன் இதெல்லாம் சேர்ந்து எல்லாமே செல்லுலோசிக்கான இருக்கும். Exoskeleton of arthropods, for example, have a complex polysaccharide called chitin. These complex polysaccharides are mostly homopolymers. இதில் உள்ள காம்ப்ளெக்ஸ் எல்லாமே மோனோபாலிமர்ஸாக இருக்கும். ஓகே, தென் நியூக்ளிக் ஆசிட், the other type of macromolecules that one would find the acid insoluble fraction of any living tissues in the nucleic acid. Nucleic acid வந்து another type of macromolecules. Acid insoluble fractionல இருக்கக்கூடிய these are polynucleotides together with a polysaccharide and polypeptides. These comprise the true macromolecules fraction of any living tissues or cell. பாலிசாக்கரைடும் பாலிபெப்டைடும் சேர்ந்த ட்ரூ மேக்ரோமாலிகுல்ஸ். ஃபார் நியூக்ளிக் ஆசிட் த பில்டிங் பிளாக் இஸ் நியூக்ளியோடைட். நியூக்ளிக் ஆசிடில் பில்டிங் பிளாக் வந்து நியூக்ளியோடைட். நியூக்ளியோடைட் ஹேஸ் 3 chemical component, hetero compound, monosaccharides and phosphoric acid or phosphate. Heterocyclic compound in nucleic acid are the nitrogenous base. heterocyclic compoundல உள்ள நியூக்ளிக் ஆசிட் வந்து நைட்ரஜனஸ் பேஸாக இருக்கும். பியூரின் சப்ஸ்டிடியூட் வந்து அடினின் குவானின். pyrimidine substitute வந்து uracil, cytosine and thymine. The skeletal heterocyclic ring is called as purine and pyrimidine separately. The sugar found in polynucleotide is either ribose, monosaccharide pentose or 2-dextroribose. Nucleic acid containing deoxyribose is called deoxyribonucleic acid, DNA. With content ribose is called nucleic acid, RNA. ரிபோஸ் இருந்துச்சுன்னா அது ரிபோநியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரிபோஸ் இருந்துச்சுன்னா டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட் தான் டிஎன்ஏ, இது ஆர்என்ஏ. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.